ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு டார்ஜிலிங் டே 1 டூரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டார்ஜிலிங் வரணும்னா ட்ரெயின் மூலயமா நியூ ஜல்பாய்குரி வரணும், இல்லை நம்ம ஃப்ளைட்டில் வரணும்னா பக்தோரா ஏர்போர்ட் வரணும், இல்லை நம்ம அங்கே பக்கத்துலேயே தான் இருக்கிறோம் அப்படின்னா சிலிகுரி பஸ் ஸ்டாண்ட் வரணும். இப்போ கீழே இருந்து நம்ம மேலே போகிறதுக்கு 3 விதமாக போகலாம். ஒன்று சிங்கிள் டாக்ஸி சொல்லுவாங்க, இது 2500 3000 வரையும் கேட்பாங்க. இன்னொன்று ஷேர் டாக்ஸி, இதில் பார்த்தீங்கன்னா 400 600 கேட்பாங்க. இருந்தாலும் 8 பேர்கிட்ட அழைச்சிட்டு போவாங்க, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டாய் ட்ரெயின் இருக்கும், இதுக்கு 1500 கேட்பாங்க. இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால் இது கீழேருந்து மேலே போய் சேர்கிறதுக்கு 8 மணி நேரம் ஆகும். இதுவே இப்போ நம்ம டாக்ஸியில் போனோம்னா 3 மணி நேரம் தான் ஆகும். இப்போ நம்ம ரூமுமே பார்த்தீங்கன்னா 1500 ஸ்டார்ட் ஆகுது. நமக்கு அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ரூம் புக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மால் ரோட்டில் ரூம் புக் பண்ணால் தான் மற்ற எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா மால் ரோடு தான் சென்டர் பிளேஸ். நீங்களுமே வந்தால் மால் ரோட்லேயே ரூம் புக் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் போய் சேர்கிறதுக்கே அங்கே அடுத்த நாள் 3 மணிக்கு ஆகிடுச்சு. நாங்கள் அதனால் ஜஸ்ட்டு ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஆகிட்டு அங்கே இருக்கிற மால் ரோடை மட்டும் மார்க்கெட்டெல்லாம் சுற்றி பார்த்தோம். இங்கே இருக்கிற எல்லா திங்ஸுமே ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் ப்ரைஸும் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேபாளில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள்லாம் இங்கே அதிகமாக இருக்கும். இது வேறு எங்கேயுமே கிடைக்காது, இங்கே மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் விலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், ஆனால் நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். நாங்களும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வாங்குகிற திங்ஸ்லாம் வாங்கினோம். க்ளவுஸு, மாஸ்க்கு, ஷொட்டர் இதெல்லாம் வாங்கினோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஏஜென்சி இருப்பாங்க, டூரிஸ்ட் ஏஜென்சின்னு சொல்லிட்டு. அவங்களே பிளேஸ்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி காமிப்பாங்க. இந்தந்த பிளேஸ் இந்தந்த ரேட்டில் இருக்குது, ஒரு நாளைக்கு நாங்கள் மினிமம் 5 பிளேஸ் காட்டுவோம், 7 பிளேஸ் காட்டுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரியுமே அமௌண்ட்டும் இருக்கும். நம்ம ஆனால் காலையில் அவங்க 9 மணிக்கு அழைச்சிப்பாங்க, ஈவினிங் 5 மணிக்குள்ளே அவங்க காட்டுற இடத்தெல்லாம் காட்டிட்டு நமக்கு 5 மணிக்கெலாம் நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா இங்கே 5 மணிக்கு மேலெலாம் இருட்டாயிடும். கிளைமேட்டுமே ரொம்ப சேஞ்சாக இருக்கிறனால 5 மணிக்கு மேலெலாம் எங்கேயுமே டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் அலோவ் பண்ணவும் மாட்டாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே கிளைமேட்டுமே ஊட்டி கொடைக்கானல் மாதிரிலாம் இருக்குன்னு தான் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் இங்கே அதை விடவே சூப்பராக மினி சுவிட்சர்லாந்துனே சொல்லலாம், அப்படியே இருந்துச்சு. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் கிளைமேட்டுமே நல்லா சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. நாங்களே கல்கத்தாவிலேருந்து நியூ ஜல்பாய்குரி வர்றதுக்கு காலையில் மணி 11 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பேசி டாக்ஸிலாம் பிடிச்சி நாங்கள் டார்ஜிலிங் வர்றதுக்கு மணி 3 ஆகிடுச்சு. நாங்கள் அதுக்கப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கே ஹோட்டல்லையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பசங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் அங்கே இருக்கிற மால் ரோட்டை மட்டும் சுற்றி பார்த்தோம். ஏன்னா அந்த டைமில் மழையும் பெய்ய ஆரம்பிச்சதுனால நாங்கள் எதுவும் பெருசாக டூரிஸ்ட் பிளேஸ்லாம் போய் பார்க்கல. அங்கே அப்புறம் எங்களுக்கு ஒரு ஏஜென்சி கிடைச்சாங்க. அவங்களுமே அடுத்தடுத்த நெக்ஸ்ட் டே பிளான்லாம் சொன்னாங்க. இந்த இடத்துக்கு போகலாம், ஒரு நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகும், இந்த இடத்துலலாம் நான் உங்களுக்கு கவர் தரேன், இந்த இடத்துல அவங்க சுற்றி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நெக்ஸ்ட் டேலாம் பிளான் பண்ணி போய்கிட்டோம். இப்போ நீங்கள் நியூ ஜல்பாய்குரியிலேயே ரூம் புக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஏஜென்சிலாம் கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அதெல்லாம் எதுவுமே புக் பண்ணாதீங்க, அங்கே உங்களை ஏமாற்றவும் செய்வாங்க. அங்கே பேக்கேஜ்லாம் நாங்கள் கம்மி பண்ணி தரோம் அப்படிலாம் சொல்லி நீங்கள் அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. நீங்கள் மேலே டார்ஜிலிங் போங்க, டார்ஜிலிங்லேயே அங்கேயே மால் ரோட்லேயே ரூம் புக் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும், அங்கே சுற்றி பார்க்குறதுக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ டார்ஜிலிங் டெவலப் பண்ணது பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான். அதனால் இங்கே இருக்க ஒவ்வொரு கட்டடம் இதெல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபாரினில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் கொடுக்கும் நமக்கு. நாங்கள் இப்படி தான் எங்கள் டே 1 ரொம்ப ஜாலியாக போச்சு. டின்னர் சாப்பிட்டு நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இதுக்கப்புறம் டே 2 டே 3 டே 4 எங்கெங்கே போனோம், எந்தெந்த பிளேஸ் எல்லாம் பார்த்தோன்ற வீடியோவை நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.